இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு எஸ்.டி. சூர்யா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்.டி. சூர்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். கண்டிப்பா ஒரே பரபரப்பு தான். திரு அண்ணாமலை என்றால் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்புன்ற ஒரு நிலைக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிறார். அதே போல ஒரு ஆவேசமான அரசியலை வேற இப்ப கையில் எடுத்திருக்கார். உரிமையிலெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ நாள் 65 வருஷமா ஏமாத்திட்டே வந்துட்டீங்க நீங்க, உங்க ஃபேவரேட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. முதல் முறையாக ஒருத்தர் சொல்கிற பொய்யை எல்லாம் மக்களுக்கு எடுத்து காட்டும்போது அந்த ஒரு ஷிவரிங் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனைனா உண்மையை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிடுறோம்ல. இவ்வளோ நாள் இவங்க பேப்பரு, இவங்க டிவி, இவங்க ஆட்கள் எல்லாத்தையும் இவங்க வச்சுட்டு இவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நம்ம உண்மையை எடுத்து அண்ணாமலை சொல்லும்போது எல்லாம் அப்படியே பதட்டமாகி அப்படியே நிலக்குழந்தி போயிடுறாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நாகரிகமான அரசியலை ஒரு இளம் தலைவர்னு எல்லாராலும் பார்க்கப்படுகிறார். வாடா போடான்னு உரிமையில பேசுறதெல்லாம் இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? அதுவும் ஒரு மாநில தலைவர் பேசுறாருன்னா கீழ்நிலையில சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுறவங்க இதை விட அருவருப்பா பேசுறாங்க. சில பேருக்கு அவங்க மொழியில சொன்னாதானே புரியுது. எவ்வளவோ சொன்னாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையில இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா உண்மையை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னா அது சொல்றது கூட திராணி இல்லாம ஒரு ஆளும் கட்சி. நாங்க இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருக்கோம், இவ்வளோ வருஷம் பழைய கட்சி, தமிழ்நாடே எங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா உண்மையை மக்கள்கிட்ட பேசிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா? இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. எல்லா மாநிலத்திலும் ஆயிடுச்சு. எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் எங்க ஆகலன்னு சொல்லுங்க. எங்க நிறைய மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை எல்லா மாநிலத்திலும் ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கை அமலா இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. பட் இங்க நடைமுறை சிக்கல் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆயிருக்கா இல்லையா? ஆமா இல்ல பதில் சொல்லுங்க. பெரிய அளவுக்கு இங்க ஏற்றுக்கொள்ளப்படாம தான் இருக்குது. முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் மகள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி 3 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1900 பள்ளிகள்ல ஏற்கனவே அமல் ஆயிடுச்சு. சரி, அதனால இவங்க என்ன விடமாட்டோம்னா எங்கேயுமே விடக்கூடாது. திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு, பிரைவேட் ஸ்கூல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி விட மாட்டோம்னா இது என்ன பித்தலாட்டம்? இல்லைங்க, தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை. அப்படியே சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டுல இருக்கு. ஆனா அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டு கொள்கை திமுக கொள்கையா கிடையாது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இது 2 அரசாங்கம் மாறி மாறி இருக்கும்போது இதை தான் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியுமே, எக்ஸப்ட் பிஜேபியை தவிர இன்னைக்கு எல்லாரும் ஒரு புள்ளியில் நிக்கிறாங்களா? நீங்க எந்த புள்ளியில் வேணாலும் நினைக்கோங்க. நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நல்லதாவே இருக்கட்டும். கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், இருமொழி கொள்கை தான் நல்ல கொள்கைன்னு சொல்றீங்களா? திமுக எல்லாம் தமிழ்நாட்டின் கொள்கை, திமுக கொள்கை தானே அது. இருமொழி கொள்கை தானே திமுக கொள்கை. மற்ற யார் யார் பேசுறாங்கன்னு நான் வேணா லிஸ்ட் போட்டு அவங்க என்ன ஸ்கூல் நடத்துறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கொள்கைன்னா அதை முதல்ல நீ பின்பற்றணும். உன்னாலே அதை பின்பற்ற முடியலன்னா ஊருக்கு எதுக்கு அந்த கொள்கை? திமுகனர் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடமும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தான், மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அப்போ இருமொழி கொள்கை சிறந்த கொள்கைன்னு நீயே நம்பலை. அதனால தான் அதில் நீ ஸ்கூல் நடத்த மாட்டேங்கிற. நீயே மும்மொழி கொள்கையில் ஸ்கூல் நடத்திட்டு மற்றவனுக்கு இது சிறந்த கொள்கைன்னு சொன்னால் அது எப்படி? தமிழ்நாட்டில் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்றீங்கல்ல, நல்லாவே 1900 வேரூன்றி பரவி விட்டது புதிய கல்விக் கொள்கைன்றீங்களே. அப்புறம் நிதியை கொடுங்க, கொடுங்க சார். அதான் இந்த விஷயத்துல தான் உண்மை மக்கள் கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் இப்ப உண்மையிலே கேக்குறேன். நீங்க சொல்றீங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன், தெளிவுபடுத்திக்கிறேன். தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்றீங்க. கரெக்ட். அப்ப நிதியை கொடுங்க சார். கொடுக்குறேன் நானு. இப்ப என்ன பிரச்சனை நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு பதில் ஒரு வித்தியாசமா இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அது விளக்குறேன். நான் இப்போ என்ன பிரச்சனை? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நிதி தர மாட்டேங்கிறாங்க? அது உங்க புரிதல் என்ன? நீங்க சொன்னீங்கன்னா ஏன்னா மக்கள் புரிதல் உங்க புரிதல் கரெக்டா இருக்கு. 2152 கோடி என்னது சமக்கிரக சிக்ஷா பேரு கூட இப்படிதான் வைக்கிறீங்க. இதுதான் பாருங்க, எங்க மக்களுக்கு இதெல்லாம் இப்ப வச்ச பேர்ல 40 வருஷமா இருக்கிற பேர் தான். அதனால 40 வருஷமா இப்படி எல்லாம் நான் ஒரு பேர் நான் பார்த்ததே இல்லை. எல்லா பேரோட சரி, அது விட்டுங்க. அது எஸ்எஸ்ஏன்னு நம்ம சுருக்கி சொல்லிக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல, இதற்கெல்லாம் நிதி வேணும்னு கேக்குறாங்க. மாநில அரசுக்கு
ஒதுக்கக்கூடிய நிதியை கொடுத்தாதானே பசங்களுக்கான ஏன் கொடுக்க படிப்புக்கான மாட்டேன் செலவினங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல. நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. இது என்ன போக்கு இது? முதல்ல அதாவது அதுவே அங்கதான் பிரச்சனை இல்லங்க, அங்கதான் பிரச்சனை. இருங்க நான் சொல்றேன். உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்த பொதுவெளியில என்னன்றீங்க? தமிழ்நாட்டுல நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் நிதி ரிலீஸ் பண்ணுவேன். யாருமே சொல்ல. தர்மேந்திர பிரதான் சொன்னது அப்படிதான் இருக்குது. பிஎம்சி ஸ்கூல்ஸுக்கு சைன் போடுங்க, நிதி தருவோம்னு சொல்றாரு. நியூ எஜுகேஷன் அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப பிரச்சனையே புதிய கல்விக் கொள்கை பிரச்சனையே கிடையாது. அது வந்து நீங்கள் அமல்படுத்துங்க, படுத்தாமல் போங்க, அது ஆப்ஷனல் தான். கம்பல்சரி புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை. 86 ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார், 78 இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்க. ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னாங்க, படிக்கிறோமா நம்ம? இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் கம்பல்சரி அமல்படுத்தணும். இப்போ இங்கே பிரச்சனையே பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். என்னமோ புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை இதெல்லாம் பிரச்சனைன்றாங்க, எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் நான் வந்து மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போகணும்னு சொல்கிறேன். இந்த லெட்டரு பிப்ரவரி 23, 2024 அப்போ தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் இந்த சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். இல்லை என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையதற்கு எங்கள் மாநில அரசு ரொம்ப விருப்பத்தோடு இருக்குது. நாங்கள் வந்து மாநில அளவில் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு ஃபைண்டிங்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த வருடத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு இந்த ஒரு கடிதம் தான் காரணம். எப்படின்னு நான் விளக்குறேன். இப்போது எஸ்எஸ்ஏ திட்டம் அப்படின்னா என்னென்னா, 3 திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு இன்டகிரேட்டட் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி சம்பந்தப்பட்டமாக தொடக்க கல்வி, பள்ளிக்கல்வி, செகண்டரி ஸ்கூல் இதெல்லாம் சேர்ந்ததான ஒரு திட்டம். இதில் 2022 3 திட்டத்தில் 4வது ஒரு திட்டத்தை சேர்க்குறாங்க. அதாவது பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தை சேர்க்குறாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னால் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையில் மாடல் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறோம், அதில் முழுமையாக அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறோம். அதுதான் மக்கள்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க. இல்லைங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளியில புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ஒரு புதிய திட்டம். கரெக்ட். அப்ப புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க, அதுதான் சப்ஜெக்ட். ஏற்கனவே சிபிஎஸ்சியில் 2000 ஸ்கூல்ல இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையா? பிஎம்சியில் வந்தால் மட்டும்தான் அப்ஜெக்ஷனா? துரைமுருகன் நடத்துகிற ஸ்கூலில், திருமாவளவன் நடத்துகிற ஸ்கூலில், ஸ்டாலின் நடத்துகிற ஸ்கூலில், நேரு நடத்துகிற ஸ்கூலில், பிச்சாண்டி நடத்துகிற ஸ்கூலில் நாங்கள் அப்போஸ் பண்ணலையே, நாங்கள் எதிர்க்கலையே. சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கலையே. நீங்கள் ஸ்கூல் நடத்துறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. மும்மொழி திட்டத்தில் ஸ்கூலை நடத்திட்டு மற்றவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். 3வது மொழியில் அங்கே வேற ஏதாவது இருந்துதான் எடுத்துக்கிறாங்க. மற்ற ஹிந்தி இருக்கே, முதலமைச்சர் பொண்ணு ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? எவ்வளவு ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க நான் காட்டுறேன். அரசு பள்ளியில வந்தால் அங்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இல்ல, அது அப்புறம் போலாம். நான் மூல பிரச்சனைக்கு வந்துடுறேன். இப்ப தர்மேந்திர பிரதானோ மத்திய அரசோ இப்ப என்ன சொல்றாங்க, தமிழகத்தில் மொத்தம் 37,787 அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது. இப்போ புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, திமுக சொல்லுது, மக்களும் நம்புகிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, 3 மொழி கொள்கை அதில் இருக்கா இல்லையா? நியூ எஜுகேஷன் அதான் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் வரேன். இப்போ இந்த 37,787 பள்ளிகள்லையும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு மத்திய அரசு சொல்லுதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா, அப்படிதானே? கிடையாது. வேற யார் பிரச்சனை? இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்து நான் சொல்லிட்டு அது என்ன ஸ்கூல்ஸ் இருங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் படிக்க போறாங்க. இல்ல அதான் அந்த திட்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த அது மாதிரி ஒரு என்ன மாதிரி திட்டம்னா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பள்ளியே அதுல பிஎம் ஸ்ரீ அவ்வளவுதான். அதாவது பிஎம் ஸ்ரீனா புதுசா ஸ்கூல் கட்ட போறது, அதேதான், அதே ஸ்கூல் தான். மொத்தம் இந்தியா முழுக்க 14,500 பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை தரம் உயர்த்துறது தான் பிஎம் ஸ்ரீ திட்டம். வரல அதெல்லாம். இப்போ 14,500 ஸ்கூல் மொத்தம்னு ஒதுக்கிட்டாங்க நிதி. ஓகேங்களா, 30,000 கோடியோ ஏதோ ஒதுக்கி இருக்காங்க. ஸ்கூல் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்? 37,387. 37,387 பள்ளிகள். அதுல 14,000 பள்ளி பிஎம் ஸ்ரீ பள்ளிகளா? அதெல்லாம் இல்ல, தப்பு. இந்தியா முழுக்க 14,500. தமிழ்நாட்டில் எவ்வளவு? அதுக்குதான் வரேன். இப்போ இந்த 14,500ன்றது இந்தியா முழுக்க ஒதுக்கிருக்காங்க இல்லையா, அதுல எல்லா நவோதயாவும் சேர்த்துக்க சொல்றாங்க. 661 ஸ்கூலு. ஓகேவா? எல்லா கேந்திர வித்யாலயா 1253 ஸ்கூலு, எல்லா சைனிக் பள்ளிகள் 33 ஸ்கூலு. இப்போ இந்த 3 சேர்த்திங்கன்னா 1947 வருது. அது 14,500 கழிச்சிங்கன்னா 12,553 இந்தியா முழுக்க பிஎம் ஸ்ரீ திட்டம்.
சரி. அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும்னா 250 ஸ்கூல் வரும். அவ்வளவு 250 ஸ்கூல்ல நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு அமல்படுத்துங்க, நினைக்கிறீங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் நினைக்கிறீங்க. ஹிந்தின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. புதிய கல்விக் கொள்கையில எந்த இடத்துல ஹிந்தி இருக்குன்னு நீங்க காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேனே, ஹிந்தின்னு சொல்றது பொய், 38,000 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறோன்னு சொல்றது பொய், எல்லாமே பொய்யின் அடிப்படையிலே எவ்வளோ நாள் தான் நீங்க வந்து உங்க பிரச்சாரத்தை பண்ணீங்க. அதனால தான் அண்ணாமலையனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையை பேசுங்களேன். ஹிந்தின்றது இதுக்கு முன்னாடி இருந்த கொள்கையில இருந்து இப்போ எந்த மொழி வேணாலும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நான் என்ன கேட்குறேன், 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறது உங்களுக்கு பிரச்சனைனா ஏற்கனவே 2000 ஸ்கூல்ல எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? 2000 ஸ்கூல் சிபிஎஸ்சி இருங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கு தெரியுமா? நான் படிச்சது 2008 +2 முடிச்சேன். எல்லாருமே அதாவது ஹிந்தி தான் படிக்கிறாங்கன்றது கிடையாது. எனக்கு ஹிந்தி தான் இருந்தது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8வது வரைக்கும் ஹிந்தி வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட், எனக்கு 3rd லாங்குவேஜ். நான் படிச்சது ஒரு சாதாரணமான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. பண்ணாமலே சொல்றாருல, மொத்தம் பிரைவேட் ஸ்கூல்ல 58 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அது 30 லட்சம் பேராச்சும் மும்மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அது உண்மைதான். நீங்க ஆதான் டிவில இருந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெட்ரிக் சிபிஎஸ்சியை தள்ளிடுங்க. சிபிஎஸ்சியில கம்பல்சரி இருக்கு 2000 ஸ்கூல்ல ஒதுக்கி வச்சிருவோம். மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 100 ஸ்கூல்ல போய் பிரைவேட் மெட்ரிக் ஸ்கூல்ல சர்வே எடுத்தீங்கன்னா 95 ஸ்கூல்ல 3வது மொழி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஹிந்தி தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துல. சமஸ்கிருதம் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மன் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இப்போ 3000 கோடி மத்திய அரசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை வச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிமொழிக்கு போயிடுமா? உங்க வீட்டுக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கை வச்சிருக்கீங்கல்ல. இங்க நடைமுறையில் என்ன இருக்கோ அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்ன்றாங்க. எங்க நடைமுறையில் இல்லையே. அந்த இருமொழி பாடமே அவங்க வந்து இன்னைக்கு வந்து மேம்பட்டு வராங்க ஓரளவுக்கு. அதையுமே மிகப்பெரிய சிக்கல்ல தான் அவங்க படிச்சுட்டு வெளியே வராங்க. கரெக்டுங்களா இல்லையா? நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. ஏன்னா மும்மொழி கொள்கைன்றது 10வது 12வதுக்குலாம் கிடையாது. சரி, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். அதுலயும் எக்ஸாம்லாம் வேணான்ட்டாங்க. மும்மொழி கொள்கையா படிக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு ஆசிரியர்களை வச்சு பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்க. வெளியூருக்கு போனாங்கன்னா, வேற ஊருக்கு போனாங்கன்னா அந்த மொழி எப்படி பேசுறதுன்றது இன்டராக்டிவா ஒரு கேம்ஸ் மூலமாவோ ஒரு பிளே மூலமாவோ சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன கஷ்டம்? ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டு கண்டிப்பா அதெல்லாம் கத்துக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க. திமுகவும் அதெல்லாம் படிக்க எங்க தயாரா இருக்காங்க? தயாரா இருக்காங்க, நீங்க குடுக்கிறதுக்கு ரெடி இல்லையா? படிச்சுக்கிறாங்க சார். திருப்பி அரசாங்க இது பண்ணாதீங்க. இல்ல, அரசாங்க பள்ளியில ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இருக்கு 3வது மொழினா உங்களால சொல்லி கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. விருப்பம் இருக்கு படிச்சுக்கலாம்னா பிரைவேட்ல போய் காசு கட்டி படிச்சுக்கோன்றீங்க. இங்கதான் இருக்கு ஹிந்தி பிரச்சார சபா, பணம் கொடுத்து படிச்சுக்கோன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஸ்கூல்லயே நாங்க இப்பவும் என்ன சொல்றோம், மும்மொழி கொள்கை கம்பல்சரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு மொழியை கத்து கொடுங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஹிந்தி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கஸ்தூரங்கன் கமிட்டி அப்படியே சொல்லி இருக்குது இந்த ரிப்போர்ட்ல. கட்டாயம் சொல்லியிருக்காங்க. மொழி கொள்கை விருப்பப்பட்ட மொழியை கட்டாயமா படிச்சுக்கோங்க, அது கட்டாயமா திணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொருள்பட வருதுன்றாங்க இன்னைக்கு அரசாங்கம். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஹிந்தி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஹிந்தி வேணான்றீங்க. நீங்க தான் திராவிட பாரம்பரியம், திராவிட கலாச்சாரம், திராவிட கொள்கை, திராவிட நாடு, திராவிட இனம், திராவிடியன் ஸ்டாக்குன்றீங்களே. திராவிட ஸ்டாக்ல எவ்வளவு மொழி இருக்கு? தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, துளு இருக்கு. இது நீங்க ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க. நீங்க வந்து டீச்சர்ஸ் இல்லைன்னா கேரளா பினராயி விஜயன் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. நீங்க வந்து கோவிட் அப்போ ஆக்சிஜன் கொடுக்கலனாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க கேரளாவில் சொல்லி 500 டீச்சர் அனுப்ப சொல்லுங்க, ஆந்திராவில் சொல்லி அனுப்ப சொல்லுங்க. திராவிடம் சொல்றீங்களே, இதுக்கு கூட பயன்படாத திராவிடம் எதுக்கு? நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி திரு சூர்யா.